ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ்ல எக்ஸ்க்ளூசிவ் லைவ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து 31st மே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து அதாவது எக்ஸ்க்ளூசிவா 504 சிலபஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் தான் ஃபுல்லா போக போகுது. டெஸ்ட்டுக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லயுமே 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல வந்து இங்கிலீஷ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா லைவ் மோட்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாம் ஃபீல் வர்றதுக்காகவும் டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றதுக்காகவும் எல்லா டெஸ்ட்டுமே லைவ் மோட்ல கண்டக்ட் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆன்சர் கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ரெக்கார்டு டிஸ்கஷன் வீடியோஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 3 லெவலா நம்ம வந்து கொண்டு போக போறோம். லெவல் 1, 2 and 3. ஸோ லெவல் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் மூணுலயுமே வந்து யூனிட் வைஸா வந்து நம்ம ஸ்பிளிட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எஸ்சிஆர்டி புக்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எஸ்சிஆர்டி புக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே அதுல வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ஸ்ல. ஸோ அதனால அதுல இருந்து போகிறப்போ உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே வந்து ஈஸியா கவர் ஆகும். அதுக்காக எஸ்சிஆர்டி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 31st மே அன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ்சிஆர்டி புக் இருக்கும் இல்லையா, +1 and +2 புக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து வர எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து கம்பைன் ஆகி வரும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும், மெஷர்ஸ், ஸ்கியூனஸ், கர்டசிஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு டாபிக் ஆகும். அடுத்து எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை மொத்தமா கொடுக்காம நம்ம இருக்கிறதுலே மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு எடுத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் 1 and 2 சொல்லி அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்மே ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறோம். இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 150 கொஸ்டின்ஸும் எக்கனாமிக்ஸ்ல வந்து 50 கொஸ்டின்ஸும் வரும். ஸோ உங்களுக்கு இந்த யூனிட் வைஸா ஸ்பிளிட் டெஸ்ட் வைக்கிறப்போ அதுல என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக்ல உங்களால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த டாபிக்ஸ்ல அதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த லெவலுக்கு நீங்க அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில வந்து அதுல ஃபுல்லாமே இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸ்போனென்ஷியல், ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே அந்த ப்ராபபிலிட்டியில வந்துடும். இதுல 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது கூட சேர்த்து பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் 2ன்னு சொல்லிட்டு அதையே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் 1 and 2ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மிச்சம் எல்லாம் பார்ப்போம். இதுல அதே மாதிரி 50 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா 4th டெஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் 1. இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு சாம்பிளிங் டெக்னிக்ஸ், அதே மாதிரி இசட், கை ஸ்கொயர் அந்த டெஸ்ட் அது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய 150 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் 1. அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா 5th டெஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டைம் சீரீஸ், இண்டெக்ஸ் நம்பர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் ஸோ இது எல்லாமே ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். அடுத்தது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் 2ன்னு சொல்லி நம்ம அதுல மிச்சம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இதுல கவர் பண்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ இதுல உங்களுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், லீனியர் ப்ரோக்ராமிங், PERT, CPM, EOQ மாடல்ஸ் இது எல்லாமே 150 கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி எக்கனாமிக்ஸ்ல. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு முடிஞ்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸ் வித் எக்கனாமிக்ஸோட உங்களுக்கு காம்பினேஷன்ல வரும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம எப்படி வந்து எஸ்சிஆர்டி புக்ல ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி மேக்ஸ்லயுமே எஸ்சிஆர்டி புக் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். அது கூட சேர்த்து உங்களுக்கு பிஸ்கல் பாலிசி எக்கனாமிக்ஸ்ல வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸை வந்து அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கும். நம்ம வந்து அது ரெண்டையும் சேர்த்து நம்ம பாக்குறப்போ நம்ம எதுல வந்து வீக்கா இருக்கும், அல்ஜிப்ரா நமக்கு ஈஸியா இருக்கா இல்ல என்னன்றது உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால நம்ம அதையே வந்து யூனிட்ஸ் எல்லாமே ஸ்பிட் பண்ணி அல்ஜிப்ரா தனியா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தனியா அந்த மாதிரிதான் வந்து டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்படி பாக்குறப்ப நீங்க அல்ஜிப்ரான்னு எடுத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு நீங்க 150 கொஸ்டின்ஸ் வர்றப்போ நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அல்ஜிப்ரா எடுத்துட்டீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரி வரும். இதுல வந்து 150 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல வந்து இந்தியன் எக்கனாமி அதுல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டர் இது மூணுமே வந்து வந்துடும். அடுத்தது மேக்ஸ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெகிரல் கால்குலஸ் ஃபுல்லாமே ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா nth டெரிவேட்டிவ், அதுக்கப்புறம் மேக்ஸிமா, மினிமா, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ இதுல இருந்து ஃபுல்லாமே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்க கொடுக்க போறோம். அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் 2,
ஸோ அடுத்தது மேக்ஸ்ல வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதுல ஃபுல்லாமே அந்த ஃபுல் பார்ட்டுமே கவர் ஆயிடும். பிடிஇ, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஇ, கம்ப்ளீட் இன்டெகிரல், சிங்குலர் இன்டெகிரல், லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். அது கூட சேர்த்து எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா அதையும் தாண்டி நம்ம ஜிஎஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ரீசன்ட் ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், அதுக்கப்புறம் பட்ஜெட், இதெல்லாமே இதுல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து வெக்டார் கால்குலஸ். ஸோ அதுல வந்துட்டு காஸ் ஸ்டோக்ஸ் தியரம், கர்ல், கிரேடியன்ட் இதெல்லாம் வரும். இது கூட சேர்த்து எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ஸோட அதோட புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பிஒய்க்கு இதெல்லாம் கம்பைன்ட் ஆகி வரும். ஸோ லெவல் 1க்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இதுதான். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம வந்து டீப்பா கோட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க சால்வ் பண்றப்போ நிறைய கொஸ்டின்ஸ் போடுவீங்க. அப்போ எக்ஸாம்ஸ்லேயே வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா லெவல் டூன்றது உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல் சிலபஸும் சேர்த்து அதுல கவர் ஆகும். அது கூட சேர்த்து எக்கனாமிக்ஸும் சேர்த்து எக்கனாமிக்ஸ் 1ன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபுல் சிலபஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டெஸ்ட்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து இன்கார்பரேட் பண்ணி கொடுப்போம். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்க ஃபுல்லா பாப்பீங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸும் நம்ம வந்து டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளோட ஆத்தர்ஸ், இந்தியன் ஆத்தர்ஸ், அவங்களோட புக்ஸும் சேர்த்து எல்லாமே மொத்தமா நீங்க கவர் பண்றப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிடும். நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ என்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ்ங்கிறத நான் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல் டெஸ்டா இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இது கூட சேர்ந்தே வரும். அப்ப நீங்க இந்த 2 டெஸ்ட்லயுமே ஃபுல் சிலபஸுமே கவர் ஆகி மொத்தமா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்துடும் 2 டெஸ்ட்லயும். அடுத்தது பாத்தீங்கன்னா லெவல் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட். இது வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன ஃபார்மேட்ல அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 65, 70 சொல்லி அந்த வெயிட்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்துடும். ஓகே, இதுதான் நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல் ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா சோர்ஸ் ரெஃபரன்சஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, டைம் சீரிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங், இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் புக்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இது எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டை வந்து அந்த அனலைஸ் பண்ணி அவங்க எந்த புக்ஸ்ல இருந்து அதிகமா ரெஃபர் பண்ணி கொஸ்டின்ஸ் வருதுன்றத நம்ம கோட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்துமே தான் உங்களுக்கு ஃபுல்லாமே மேல நம்ம டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே இந்த புக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இப்போ அல்ஜிப்ரா அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எடுத்தீங்கன்னா அல்ஜிப்ராக்கு என்ன புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம், கால்குலஸ்க்கு என்ன ஃபாலோ பண்றோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம இது எல்லாமே ரெஃபரன்ஸ் புக்ஸா கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொஸ்டின்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பை சங்கர் கணேஷ். ஸோ இந்த புக் வந்து ரெஃபரன்ஸ் புக்கா கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லா சோர்ஸும் நம்ம வந்து எந்தெந்த புக்ல இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்றதும் கொடுத்துட்டோம். ஸோ இதுல இருந்தா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸும் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ டெஸ்ட் டைமிங் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து 7:30 to 10:30 வந்து இருக்கும். 3 hours இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ அப்போ டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நீங்க 31st இருந்து ஜாயின் ஆக போகுது. ஸோ இந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்றது மூலமா நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போறீங்க. உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். ரியல் எக்ஸாம் ஃபீல் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் மூலமா கிடைக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாருமே இந்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.